நெருங்கிய நண்பர் மகேந்திரன் சார் அவர்கள். எங்களுடைய நட்பு வந்து சினிமாவை தாண்டி இருந்தது. ரொம்ப ஆழமான நட்பு. எனக்கு வந்து எனக்குள்ளே வந்து இன்னொரு ரஜினிகாந்த் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே காட்டியவர் மகேந்திரன் சார் அவர்கள். ஒரு புது நடிப்பு பரிமாணத்தையே வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். முள்ளு மலரும் படம் பார்த்த பிறகு டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள், நான் உன்னை தமிழ் திரையுலகத்துக்கு நடிகனாக அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து பெருமைப்படுறதா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதுக்கு வந்து சொந்தக்காரர் டைரக்டர் மகேந்திரன் அவர்கள். இப்போ வந்து ரீசெண்டாக அந்த பேட்டை படத்தில் வந்து நம்ம நிறைய ஒரு 2-3 நாள் வந்து நம்ம கூட ஷூட் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப பேசணும். இப்போ இருக்கிற ஒரு சமுதாயத்து மேலேயும் சினிமா மேலேயும் அரசியல் மேலேயும் அவருக்கு வந்து நிறைய ஒரு அதிருப்தி, ஒரு கோபம், அது எல்லாத்தையும் அவருக்கு இருந்தது. அவர் எப்பேற்பட்ட மனிதர் அப்படின்னா, அவருடைய எக்காரணத்தை கொண்டு ஒரு சினிமாவிலும் சரி வாழ்க்கையிலையும் சரி மற்றவங்களுக்காக தன்னுடைய சுய மரியாதை சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்தவரே அவர் கிடையாது. இப்போ வர டைரக்டர்கள் கூட அவர் வந்து ஒரு மாடலாக இருந்திருக்காரு. அவருடைய இழப்பு தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இருந்தாலும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் மகேந்திரன் சார் அவருக்குன்னு ஒரு இடம் என்றைக்குமே இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஓகே சார், தேங்க்யூ. 2 பேர் கையையும் சேர்த்து வச்சு வெற்றி படம் எடுங்கள் என்று சொன்னேன். அதுபோலவே அவர்கள் செய்தார்கள். அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேறு நான் கடைசி நாள்லாம் வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா படம் அற்புதமான படம் என்று எனக்கு தெரியும். அது எக்காரணத்தை கொண்டும் தடைப்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள் எல்லோரும் என்று வெளிக்கொண்டு வந்த படம்தான் முள்ளு மலரும். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல அற்புதமான படங்களை அவர் எடுத்துக்கொண்டிருந்தார். அவரை பார்த்து சினிமா எடுக்க வேண்டும் என்று ஒரு இளைய கூட்டமே புறப்பட்டு வந்தது என்பது மிகையாக அது சொன்னார். அற்புதமான மனிதர். ஆரம்பங்கள் எளிமையாக இருந்தாலும் அவருடைய முடிவு உன்னதமான உச்சத்தை தொட்ட பிறகுதான் ஏற்பட்டிருக்கிறது என்பதில் எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி திறமையாளர்கள் பலர் திறமைகள் வெளிவராமலேயே போன சோகத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் நிறைய செய்திருக்கலாம் மகேந்திரன் என்பதுதான் என் மனதில் இருக்கும் ஒரு ஆதங்கம். மற்றபடி முழு வாழ்க்கை, நல்ல குடும்பம், அற்புதமான படைப்புகள், இவருடைய நினைவு தமிழ் சினிமா என்றும் தாங்கி நிற்கும். நன்றி. தமிழ் திரைக்கலைக்கு செவ்வியல் தன்மை கொடுத்தவர் மகேந்திரன். இன்றைக்கு புதிய தலைமுறை இயக்குனர்களின் காட்சி படிமங்களுக்கு காரணமானவர் மகேந்திரன். அவர் தமிழ் சினிமாவில் நீண்ட நாட்களுக்கு நினைக்கப்படுவார். இந்திய திரைப்படங்களில் சிறந்த படங்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலிட்டால் அதில் கட்டாயம் உதிரிப்பூக்கள் இடம்பெறும். ஒரு மேடை இயக்குனர் பாலச்சந்தர் கேள்வி கேட்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து, உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார்? பாலச்சந்தர் நினைத்தார் தன் பெயரை சூப்பர் ஸ்டார் உச்சரிப்பார் என்று. ரஜினிகாந்த் சொன்னார், எனக்கு பிடித்த இயக்குனர் மகேந்திரன் என்று. ஒரு கலை உலக வாழ்வில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவர் மகேந்திரன். எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் மகேந்திரன். அதுதான் எம்ஜிஆரையே மகேந்திரனை திரும்பி பார்க்க வைத்தது. அவர் கேட்ட கேள்வி, ஒரு குதிரையில் சவாரி செய்கிற ஒரு வீரன் எப்படி பாட்டு பாடிக்கொண்டு வர முடியும்? இப்படி கேள்வி கேட்டு திரை உலகத்தை திருப்பியவர் மகேந்திரன். மகேந்திரன் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மதிப்பு உண்டு. நாவல்களை திரைப்படமாக்கி படைப்பிலக்கியத்திற்கு பக்கத்தில் திரைக்கலையை கொண்டு வந்த பெருமை மகேந்திரனுக்கு உண்டு.
அவரது முள்ளும் மலரும், உமாச்சந்திரன் எழுதிய நாவல், அவருடைய உதிரிப்பூக்கள் புதுமைப்பித்தனின் சிற்றன்னையை தழுவியது. இப்படி படைப்பிலக்கியத்தையும் கலை இலக்கியத்தையும் ஒரே சம அந்தஸ்துக்கு கொண்டு வந்தவர் நம்முடைய மகேந்திரன் அவர்கள். எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு உண்டு. என்னுடைய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது பாரதி ராஜாவின் நிழல்கள் படத்திற்கு எழுதியது என்ற போதிலும் வெளிவந்த படம் காளி. காளிதான் நான் பாட்டு எழுதி வெளிவந்த முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்தின் கதாசிரியர் மகேந்திரன். அந்த படத்தில் இடம்பெறும் பத்திரகாளி, உத்தமசீலி, சொல்லடி சத்திய நீதி என்ற அந்த பாடலுக்கான கதை சூழலை விவரித்து என்னை எழுத வைத்த அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தவர் மகேந்திரன் என்றால் அது மிகையில்லை. மகேந்திரனுடைய மறைவு என்பது வெறும் உடலுக்கானது, கலைக்கானது அல்ல. தமிழ் சினிமாவுக்கு நிறைய மறதி இருக்கிறது, தமிழர்களுக்கே நிறைய மறதி இருக்கிறது. மறக்கப்படக்கூடாதவர்கள், மறதியின் வெளிகளை தாண்டி நினைக்கப்பட வேண்டியவர் மகேந்திரன். அவர் புகழ் நீடு வாழ்க. நான் இயக்கிய 5 படங்களில் நான் பணியாற்றி இருக்கிறேன். அண்ணன் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடித்து ரிஷிமூலம், கமலும் ரஜினிகாந்தும் நடித்த ஆடுபுலி ஆட்டம், கமல் நடித்த மோகம் 30 வருஷம், ஜெய்சங்கர் சார் நடித்த சொந்தமடி நீ எனக்கு, பார்த்திபன் நடித்து தாமு சார் தயாரித்த தையாக்கரம். 5 படங்களையும் அவரோட பணியாற்றுகிற நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவர் ஒரு சிறந்த படைப்பாளி. எதையும் காமாசோமானு எழுதி கொடுத்து போக மாட்டார். காட்சிகளையெல்லாம் மனசில் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வசனங்கள், அதுக்கேற்ற மாதிரி திரைக்கதை எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்து என்னுடைய 5 படங்களை வெற்றி படமாக ஆக்கிய காரணம் மகேந்திரன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லை, அவருடைய படைப்புகள் எல்லாமே சாதனை படைத்த படைப்புகளாக இருந்தது. அன்னைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்குமே திரையுலகத்தில் பேசக்கூடிய படைப்புகள். அதுலேயும் குறிப்பாக முள்ளு முளவும், ஜானி, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அது மகேந்திரனுடைய முத்திரையை பதித்த படங்கள். ஆகவே இந்த நேரத்தில் எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா இல்லாமல், வந்தோம் நம்முடைய படைப்புகளை சரித்திரமாக படைச்சிட்டு போனோம் அப்படிங்கிற பெயர் சொல்லக்கூடிய இயக்குனர் நம்முடைய மகேந்திரன் அவர்கள். ஆகவே அவரை மகேந்திரன் சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன். அவரையெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவரை போல எழுத்துலையும் சரி, இயக்கத்திலையும் சரி, திரைக்கதை அமைப்பதையும் சரி, எல்லா துறையிலையும் அவரை போல படைப்பாளியாக நீங்கள் இருக்க வேண்டும், வர வேண்டும் என்பதற்கு இந்த நாளில் அவரை மனசில் வச்சுக்கிறேன். 3 முறை வந்திருக்கேன். நான் பார்த்து ரொம்ப ரசித்து நிறையா கற்றுக்கிட்ட படம் வந்து முள்ளு மலர். மகேந்திரன் சாரோட மிகப்பெரிய ரசிகன் நான். அவரை பார்க்கணும்னு கேட்டு அவர் பையன் ஜான் மகேந்திரன் சார்கிட்ட கேட்டு வந்து ஒரு நாள் மீட் பண்ணி அவரை கதை சொல்லி நானும் கோகுல் சாரும் கேட்டிருக்கோம். எங்களுக்கு ஒரு சிறுகதை சொல்லியிருக்காரு. அவர் சிறுகதையில் நடிச்சிருக்காரு. நான் 3 முறை வந்து பார்த்துருக்கேன். அப்போலாம் ரொம்ப இனிமையாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன், சசிகலா நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார், நான் நடிக்கணும் சார், நான் கேட்டு இருப்பேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நன்றி. I still remember after seeing Udri Pukal, I couldn't sleep the whole night. All these films are textbook films for the future generation. His work will speak for him the days ahead and years ahead. தமிழ் சினிமாவை ரியலிஸ்டிக் ஸ்பேஸுக்குள்ளே எடுத்துகிட்டு போன ஒரு முக்கியமான ஃபில்ம் மேக்கர் மகேந்திரன் சார். அண்டு அவருடைய மகேந்திரன் சார், பாலமேந்திரா சார், பாரதிராஜா சார், இவங்க சினிமாக்கள் தான் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு 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 ஆத்தர் ஃபில்ம், ஒரு டைரக்டரோட சினிமானா எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்து கற்றுக்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இருக்குது. அண்ட் அவர் வந்து ஆக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணலனாலும் எவ்ரி புதுசாக படம் எடுக்கிற எல்லாரையும் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட தொடர்பில் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு 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 மென்டார் ஸ்பேஸில் இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆடுகளம் அவர் எனக்கு கொடுத்த லெட்டர் வந்து நான் இன்னும் வச்சுருக்கேன். அண்ட் he has been a very very big inspiration for all of us.
அவருடைய இழப்பு வந்து ஃபிசிக்கலாக வந்து அது ஃபீல் பண்ணுறதா இருந்தாலும் அவருடைய சினிமா வந்து அடுத்தடுத்த தலைமுறையை இன்னும் யதார்த்த சினிமா நோக்கி, இன்னும் நல்ல சினிமா நோக்கி, ஒரு சினிமாவை ஒரு நடிகருக்காகவோ ஒரு தயாரிப்பாளருக்காகவோ அல்லது ஒரு வணிக ரீதியான வெற்றிக்காகவோ மட்டும் எடுக்காமல் அதை தாண்டி அந்த சினிமாவை ஒரு ஒரு ஆர்ட்டாக மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே ஃபங்க்ஷன் பண்ணுறது, அதை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அவருடைய படங்கள் தொடர்ந்து இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு. அவருடைய எளிமை மாதிரி அவருடைய படைப்புகளும் எளிமையானவர்களுடைய உணர்வை மிக வலிமையாக ஒரு காட்டிய படைப்புகள். அந்த படைப்புகள் தான் எங்களுக்குள்ளெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. தன்னுடைய கடைசி நொடி வரைக்குமே சினிமாவை பற்றியே யோசிப்பவர், அதையே யாசித்தவர். அவருடைய ஆத்மா பூரண சாந்தி அடையணும். அதுவும் அதே மாதிரி இன்னொரு அவரை பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, வயதில் ரொம்ப சின்னவங்களாக இருந்தால் கூட மிஸ்டர்னு சொல்லி பேர் சொல்லி அழைப்பார். மிஸ்டர் சிம்புதேவன், மிஸ்டர் அறிவழகன், அந்த மாதிரி அது அவ்வளவு ஒரு பண்போடு இருக்கும். ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய வேண்டுதல்கள். கிரேட் ரைட்டர், ஃபண்டாஸ்டிக் டைரக்டர், ஒரு நியூ ஏஜ் டைரக்டர். சினிமாவில் வந்து அவருடைய தாக்கம் ஒரு மிகச்சிறந்த பதிவு. அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து ஐகானிக் மூவிஸாக அமைச்சு கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு பெருமை தேடி தந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை இழந்திருக்கோம். அண்ட் மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். நிறைய மெமரிஸ் அவர் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஒரு வித்தியாசமான நடிப்பு, வித்தியாசமான தோற்றம், வித்தியாசமான எதிர்கொள்கிற ஒரு புது பாதையை வந்து என்னை போன்ற நிறைய நடிகர்களுக்கு அவர் சொல்லி தந்தார். அது எப்போ எங்கள் மனசில் இருக்கும். தேங்க்யூ சார். வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு விஷுவல் ட்ரீட்டே மாற்றினவர். அவரோட படங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவு ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து ஒளிப்பதிவு சங்கத்தின் சார்பாக பி சார் தலைவர், கணந்த செக்ரட்டரி, ஸோ இவங்க சார்பாக வந்து அஞ்சல் சேர்த்த வந்துடுவேன். கண்டிப்பாக அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பேரிழப்பு. அவர் இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் மற்றும் உறவினருக்கும் தமிழ் துறையினருக்கும் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவு சங்கத்தின் சார்பாக ஆதரவு தெரிவித்தேன். சாருடைய படங்களை பார்த்து தான் நான் வந்து டைரக்டர் ஆகணுன்ற எண்ணமே வந்துச்சு. அவர் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவருடைய எல்லா படங்களும் உதிரிப்பூக்கள், நெஞ்சத்தை கிள்ளாது, நண்டு, மெட்டி, முள்ளும் மலரும், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு போகும்போது அப்படியே மனசுலேயே நிற்கும். படம் பார்த்து முடிஞ்சு ஒரு 2-3 நாள் மனசில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் நிற்கிது மனசில். ஸோ இட்ஸ் வெரி கிரேட் ஃபிலிம் மேக்கர். அவர் இன்றைக்கி இல்லாதது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது 2.2 படத்தில் கூட ஒரு அந்த அக்ஷய்குமார் கதாபாத்திரத்துக்கு வந்து டப்பிங் பேசணும்னு கேட்டேன். யோசிக்கவே இல்லை, உடனே வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் இல்லாத இயக்குனர் மகேந்திரன் அவர்களோட ஒரு படம் பணியாற்றிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. உண்மையாகவே என்னுடைய தந்தையாக அந்த படத்தில் நடிச்சிருந்தார். ஆனால் உண்மையாகவே என்னுடைய தந்தையை போலவே என் மீது மிகுந்த பாசமும் அன்பும் கொண்டவர். என் மீது மட்டுமல்ல, தந்தையார் மீதும் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர். அவருடைய மறைவு சினிமா உலகத்திற்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கே ஒரு பெரிய இழப்பு. அவருடைய இந்த மறைவு கேட்டு தலைவர் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பிரச்சாரத்தில் இருக்கிறதுனால பங்கேற்க முடியல. அதனால் என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு எங்களுடைய கலைஞரின் குடும்பம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நாங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது சார் டைரக்ட் பண்ண முள்ளுமலரெல்லாம் பார்த்துட்டா இவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே. வித்தியாசமான படங்கள் பண்ணணும், வித்தியாசமாக யோசிக்கணும். ஏன்னா இவர் ரெகுலராக என் வீட்டு பக்கத்தில் இருந்தார். அப்போ ரெகுலராக 2 பேருமே மீட் பண்ண பேசுவோம்.
வேறு விதமான படங்கள் பண்ணணுன்னு இன்ஸ்பிரேஷன் இவங்க பாரதிராஜா சார் இவங்களாம் தான். அதை வச்சு தான் நாங்கள்லாம் வித்தியாசமான படங்கள் யோசிக்கணும் பண்ணோம். அதை வச்சு பண்ணணும். எனக்கு ஆக்சுவலாக இவரோட உதிரி புகழ் பார்த்துட்டு நைட்டு பூரா நான் தூங்கலை. ஏன்னா இவங்களாம் இவ்வளோ பண்ணிட்டாங்களே, நம்மளாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னு ரொம்ப ஒரு டென்ஷன் பயமாக இருந்தது. அது மறுநாள் அவர்கிட்டயே நான் சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டு, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வித்தியாசமாக எதாவது பண்ணுங்கள், நல்லா டெஃபினட்டாக வருங்க. அப்புறம் பன்னீர்பூஷன் போய் அவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் தான். அவர் மாதிரி வந்து பெரிய இது அவர் பண்ணது சில படங்கள் தான், ஒரு 6-7 படம் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே தனித்தனி ஒவ்வொன்றும் வேறு ஜானலில் பண்ணி ரொம்ப பிரமாதமான பண்ணியிருந்தாரு. அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிற வேறு ஒன்றும் நான் சொல்கிறது இல்லை. மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னென்னா, என்னோடய கல்யாணத்துக்கு வந்து என்னை வாழ்த்துட்டு சாசனம் அப்படிங்கிற ஒரு படம் ஷூட்டிங் காரைக்குடியில் கௌதமி, அரவிந்த் சாமி, நான், சபிதானந்தெல்லாம் நடிச்சிட்ருக்கோம். அன்றைக்கி என்னுடைய 10வது கல்யாண நாளோ 11வது கல்யாண நாளோ லொக்கேஷனில் போயிட்டு மகேந்திரன் சார் காலில் விழுந்து, சார் யூ கேம் ஃபார் மை வெட்டிங், ஐ நீட் யூ பிளெஸிங் ஃபார் மை ஆனிவர்சரி. ஒரு 10 நிமிஷம் கல்யாணத்தை பற்றி பேசினார். பேசிட்டு எங்கேயோ போனார் வெளியே. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கையில் ஒரு மயிலோடு வராரு மகேந்திரன் சார். எங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா ஷார்ட்டுக்கு மயில் தேவையில்லை. அப்போ கௌதம் வாஸ் ஆஸ்கிங், விஜய் இது என்னது மயில்? இல்லை தெரியலங்க எனக்கு என்னென்னு. நேராக வந்து மயிலை கொண்டு வந்தார். யூனிட்டில் எல்லோரையும் கூப்பிட்டுட்டு, இன்றைக்கி விஜய்க்கு மேரேஜ் ஆனிவர்சரி, உங்களுடைய வாழ்க்கை இந்த மயிலோட இறகை போல் கலர்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும். யூஆர் அ குட் ஆக்டர், யூ ஷுட் வின் அ நேஷனல் பீகாக் அவார்டு வாங்கணும்னு சொன்னார். ஆல் ஆஃப் அஸ் கிரைட். அவர்கிட்ட நான், ஹீஸ் அ லெஜண்ட். ஜானி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இம்மீடியட்டாக அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் ஜானி படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உதிரி பூக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். ஹீஸ் ஆல்மோஸ்ட் லைக் மை ஃபாதர். என்னுடைய வீட்டுக்கு ரவர் பேசுறதுக்கு வந்தார். ஐ டோன்ட் நோ, எங்களுக்கு எப்பெல்லாம் டிப்ரெஷன் டவுனாக இருக்குமோ, இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நான், நாசர், செல்வாலாம் சிஐடி காலனியில் அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் உட்காந்தோம்னா வில் கெட் சார்ஜ் அப் அண்ட் கம். இன்றைக்கி இந்தளவுக்கு இருக்கேன்னா அவருடைய ஒரு என்கரேஜ்மெண்ட், அவருடைய சூதிங் வேர்ட்ஸ் அண்ட் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் விச் ஹி கேவ் டு அஸ் டு ப்ரூவ் வாட் எவர் வி ஆர் இன் அவர் ஃபீல்ட். தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு திரையுலகின் ஜாம்பவான், உலக தமிழர்களின் நெஞ்சங்களில் தனக்கென்று ஒரு மகத்தான சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த ஒரு மகத்தான இயக்குனர், ஒரு மகத்தான படைப்பாளி, ஒரு மகத்தான நடிகனாக கூட இந்த இறுதி காலத்தில் பல படங்களில் நடித்தவர். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினி, கமல், தற்போது இளைய கதாநாயகர்கள் விஜய், உதயநிதி ஸ்டாலின் வரையிலும் அவர்களோடு நடித்திருக்கிறார், அவர்களோடு பழகியிருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞனை, ஒரு மிகச்சிறந்த போராளி கலைஞனை, தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய அன்புக்கும் நேசிப்புக்கும் ஊறிய ஒரு கலைஞனை தமிழ் சமூகம் இழந்து வாடுகிறது. அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்ப உறவுகள் அனைவருக்கும், அவருடைய மகன், துணைவியார், மகள், அனைத்து உறவுகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறது. முதல் படத்திலே அறிமுகப்படுத்திய என்னுடைய குருநாதன் மகேந்திரன் அவர்கள் அந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரில் ஒரு மிகப்பெரிய ரோல் எனக்கு கொடுத்து எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை இந்த கை கொடுக்கும் கை படத்தில் வந்தது. ஸோ இவர் என்னுடைய குருநாதர், இவர் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. ரஜினி சாருடைய படத்தில் வந்து ஒரு பாட்டு வைக்கணும்னு சொல்லி அந்த பாட்டுக்கோசரம் கம்போசிங் பண்ணும்போதெல்லாம் கூட நீ போய் பாருனாரு. ஏன்னா முதல் படத்தில் வந்து ஒரு பாட்டு எனக்காக வந்து ஒக்கநக்கல்ல போய் எடுத்தாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ரோல், மிகப்பெரிய லைஃப் அந்த படத்தில். ஸோ எனக்கு வாழ்க்கை கொடுத்த மகேந்திரன் அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி. நிமிர் படம் நடிக்கும்போது அவரோட ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணேன். குற்றாலத்துலேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது அவர் பிறக்கும் போது ஒரு சின்ன இன்சிடெண்ட்லேருந்து அவருக்குள்ள பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு வந்து ரஜினி சார் ஹீரோ ஆகி போஸ்டரில் ஒரு ஹீரோவை போடும்போது என்ன பிரச்சனை, ரொம்ப லாங் கான்வர்சேஷன் அவரோட நான் பேசியிருக்கேன். ரொம்ப அவர் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் பெரிய ஆள் சின்னாலும் ஒன்று கிடையாது கருணாகரன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. லைஃப் லாங் நான் அவரை மறக்க முடியாது. ரொம்ப வெரி நைஸ் பர்சன்.
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இஸ் பிக்கஸ்ட் லெஜண்ட். அவரோட பேட்ட படத்துலேயும் நான் நடித்தேன் அவரோட. அப்புறம் கொம்பு வச்ச சிங்கேண்டா, இந்த படங்கள்லாம் பண்ணும்போது அவரோட நான் பழகுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருந்தது. அவர் கூடயே இருந்தோம் 20 நாள் 25 நாள் அவர் கூடயே வாழ்ந்த ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். எப்படி படம் பண்ணார், அவருடைய உதிரிப்பூக்கள், முள்ளு மலரும் படங்களை பற்றி எல்லாமே பகிர்ந்துக்கிட்டோம். அவரோட அது மறக்க முடியாமல் இருக்கு. ஏன்னா இப்போ தான் அந்த படம் முடிஞ்சது. அவர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்ப கூட அவர் நல்லா வரணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். நல்லா வந்துடணும் மீனணுன்ட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவர்கிட்ட சொன்னேன், சார் நம்ம 2 பேரும் நடிச்சிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் கதை வசனத்தில் நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னேன். பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னார். ஸோ அது முடியாமல் போன வருத்தமும் இருக்குது. அவர் இருந்தாலும் காலத்தால் அழியாதவர் அவர். ஸோ மகேந்திரன் சாரோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய இழப்பு தான். ஸோ அவருடைய படங்கள் அவர் நினைவாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இனி வர்ற படங்கள் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் அவருடைய படங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இன்னமும் இருந்துகிட்ருக்கும். எங்களுக்கு எப்படி இருந்ததோ அது இன்னும் எல்லாருக்கும் இருந்துக்கிட்டு இருக்குங்க. எனக்கு ஒரு படங்களில் ரொம்ப பிடிச்ச படம் வந்து உதிரிப்பூக்களும் முள்ளு மலரும். இதே வீட்டில் கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் நைட்டெல்லாம் இங்கேயே ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சினிமாவை பற்றி முழுக்க பேசிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு இயக்குனர். இறைவன்கிட்ட வந்து அவங்க ஆத்மா சாந்தி அடைந்திருக்காங்க. ஆரம்ப காலம் அவருடைய திரைப்படங்களில் பார்த்தா வசனத்துக்காகவே பேர் போனவர் அவர் பட்டாக்கத்தி பைரவனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி தங்கப்பதக்கமாக இருக்கட்டும், அவருடைய படங்கள், அவர் வசனம் எழுதிய படங்கள் அத்தனையுமே ஒரு ஜனரஞ்சகமான கமர்ஷியலான படங்களுக்கு தன்னுடைய ஆளுமையோடு வெளிப்பட்டிருக்கார். ஆனால் தனக்கு ஒரு பொறுப்பு கிடைத்த பிறகு, இயக்குனரான ஒரு பொறுப்பு கிடைத்த பிறகு வசனத்தை தான் அவர் முதல்ல தவிர்த்துட்டு இந்த திரை உலகம், திரை மொழி என்பது என்ன அப்படின்னு உள்வாங்கிக்கிட்டு அவர் வெளிப்படுத்தின விதம் இன்று வரையிலும் அனைத்து மாணவர்களும், அனைத்து ரசிகர்களும், அனைத்து பல்கலைக்கழகங்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர். இவர் 100 வருடம் அல்ல, திரை உலகம் எவ்வளவு காலம் இருந்தாலும் சரி, மகேந்திரன் சாருடைய இடம் என்பது அது தனித்துவமான இடம். அதைத்தான் நான் பார்க்குறேன். மகேந்திரன் சாரோட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு தொலைக்காட்சி தொடரில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு சில நாட்கள் தான் அந்த படப்பிடிப்பு நடந்தது. அதுக்கு பிறகு அது தொடரலை. ஆனால் எனக்கு ஒரு பதிவு, நான் ரசித்து இன்று நான் திரையுலகில் இருக்கிறேன் என்றால், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன், ஏதாவது செய்கிறேன்னா மகேந்திரன் சாருடைய பங்களிப்பு இல்லாமல், அந்த பார்வை இல்லாமல் என்னுடைய யோசனைகள் செல்வதில்லை. அதனால் கலைஞர்களையும் ஒரு நல்ல ரசிகர்களையும் சினிமாவினுடைய ரசனை பகுதிகளையும் உயர்த்தி வைத்த மகேந்திரன் சாருக்கு